ஹாய், ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இந்த பால் ஏடு கலெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இடையில வீட்ல ஃபங்க்ஷன்லாம் வந்ததால ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எப்பவுமே டைரக்டா கடாயில இந்த பால் ஏடுலாம் போட்டு நான் நெய் எடுப்பேன். இந்த வாட்டி பட்டர் எடுத்து அதுக்கப்புறம் நெய் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இன்னைக்குன்னு பார்த்து பட்டர் வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பட்டர் எடுக்க படாத பாடு அவஸ்தையா போயிடுச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. பெரும்பாடு பட்டு எப்படியும் நான் பட்டரும் எடுத்து சூப்பரா நெய்யும் செஞ்சுட்டேன். சின்ன வயசுல அம்மா வீட்ல நெய் செய்யும் போது நெய்ல இந்த ஃப்ரையா இருக்கிற இந்த முருங்கைக்கீரைக்கு அப்படி அடிச்சுக்குவோம். அதே மாதிரி கடைசியா நெய் எடுத்து அந்த பாத்திரத்துல சாப்பாடு போட்டு பரட்டி கொடுப்பாங்க. அதுக்குமே அவ்வளவு சூப்பரா அடிச்சுக்குவோம் நாங்க. அதுவும் அம்மா கையால வாங்கி சாப்பிடுற அந்த ருசி எதுலுமே வராது. இப்போ எங்க வீட்டுக்கு நானே ராஜா நானே ராணி, யாரும் அடிச்சுக்க ஆள் இல்ல. நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல சூப்பரான மக்ருனி தான் செஞ்சேன். இதனுடைய ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம சொல்லுங்க, நான் ரெசிபி அப்லோட் பண்றேன். இன்ஷால்லா அடுத்த குட்டி vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.